நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அக்கா ஏன் இப்படியெல்லாம் பண்றா? இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதை விட பெட்டர் நந்தா கிட்ட சொல்லி அக்கா கிட்ட க்ளோஸா பழக வேண்டான்னு சொல்லிடலாம். என்னங்க? ஒரு டீ கிடைச்சா சூப்பரா இருக்கும்னு இப்பதான் மனசுல நினைச்சேன். பார்த்தா என் ஆள் டீயோட வந்து நிக்கிறா. அதான் மேட்சிங்கிறது. இதுக்கு பேரு அதானான்னு எனக்கு தெரியல. நான் பயந்துதான் இங்க வந்தேன். நான் டீ எடுத்துட்டு வரலனா என் அக்கா இந்நேரம் வந்திருப்பா. அக்கா மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு எதுவும் புரியல. ஆனா இப்ப புரியுது. அக்காவுடைய மனசுல இப்போ நீங்க தான் இருக்கீங்க. அதுவும் சாதாரணமாலாம் இல்ல. உங்க மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கு. பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கான நன்றி கடனா இல்ல வேற ஏதாவதான்னு எனக்கு தெரியல. ஆனா அக்காவுக்கு இப்ப உங்களை மீறிதான் மத்தது எல்லாமே. எனக்கு அது புரியுது காயத்ரி. அக்கா ஒருத்தர் மேல அன்பு காட்டினா அளவில்லாம அன்பு காட்டுவா. அதனாலதான் கொஞ்ச நாள் பழகின மனோஜ் ஏமாத்தினதும் அக்காவோட மனநிலையும் மாறிடுச்சு. இப்போ அவருடைய இடத்துலதான் உங்களை பாக்குறாளான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு மட்டும் புரியுது, அவ இப்போ நார்மலாவே இல்ல. என்ன சொல்ற காயத்ரி? இன்னொரு ஏமாற்றத்தை அவளால தாங்கிக்கவே முடியாது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவளை எப்பவுமே காப்பாத்த முடியாது. அப்புறம் ஒரு முழு பைத்தியமா அலையறத நாங்க பார்க்க வேண்டியது வரும். நம்ம லவ் பண்றோன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னா எல்லாம் சரியாயிடும்ல? நந்தா, கௌரி நடந்துக்கிறத பார்க்கும்போது பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கு. நல்லா தெளிவான மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறதும் பேசுறதும் இருக்கு. நம்ம 2 பேரும் லவ் பண்றத அவங்க கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா நந்தா, அக்கா கிட்ட நம்ம இப்படி ஓப்பனா சொன்னா அவ எப்படி எடுத்துப்பானே எனக்கு தெரியலையே. நீங்க சொன்ன மாதிரி அக்கா அதை சாதாரணமா எடுத்துக்கலன்னா என்ன பண்றதா? எனக்கு பயமா இருக்கு. இப்பவே போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு நான் சொல்லவே இல்லையே. பொறுமையா சொல்லிக்கலாம். நம்ம பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. உங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அப்புறம் என்னோட அம்மாவை நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் நம்ம கல்யாணம் தான். கௌரி எங்க? அக்கா குளிச்சிட்டு இருக்கா. அவ போய் 1/2 மணி நேரம் ஆகுது. அப்ப காயத்ரி? தெரியல, நான் பாக்கல. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல காயத்ரி வந்தா. நீ என்ன மாடியில இருந்து வர? அது நந்தாக்கு டீ கொடுக்க போனோமா. காயத்ரி, காவ்யா, நீ ஸ்கூலுக்கு போனல, போய் ரெடியாக்கு போ. போடி. என்னம்மா? காயத்ரி, நீ பாத்தியா? கௌரிக்கு இப்போ நல்ல மாற்றம் வந்திருக்கு. அவ பழைய மாதிரி ஆயிட்டா. இவ்வளவு நாளா இதுக்கு தானம்மா கஷ்டப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் கோவில் குளம்னு ஏறி இறங்கணும். அந்த பிரார்த்தனையோட பலன் தான் நந்தனை இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர வச்சது தெய்வம் தான் முடிவு பண்ணிருக்கு. அந்த பையன் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் கௌரிக்கு நிறைய மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. அம்மா என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா காயத்ரி? இல்ல. உனக்கு எதுவும் தோணாதுன்னு எனக்கு தெரியுமா. இருந்தாலும் சொல்றேன். பசங்க சொல்லலைனாலும் பசங்களோட மனசுல என்ன இருக்குன்னு பெத்தவங்களுக்கு தெரியும். கௌரிய நந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி உன்னையும் ஒரு நல்ல ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுமா. நந்தன்னா நல்லா புரிஞ்சுக்குவாரு. நல்ல குணம். நீ அவரை பார்த்து ஏதாவது ஒரு விதத்துல மயங்கிடுவேன்னு நான் உன்னை அப்படி சொல்ல வரலம்மா.
இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிறது நல்லதில்ல. நீ இப்படி அடிக்கடி நந்தன் வீட்டுக்கு போறது சரியில்லை. உன் மனசுல எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அம்மா சொல்றேன்ல கேளு. கௌரியோட சின்ன பொண்ணு நீ. மனநல பாதிக்கப்பட்டவன அவ ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்ற ஒரு கெட்ட பேரும் இருக்கு. நீயும் கௌரியும் ஒரே மாதிரி அவர்கிட்ட பழகுனா நந்தனும் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்னு விரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா அது எவ்வளவு தூரத்துக்கு உங்க அக்காவை பாதிக்கும்னு நான் சொல்லணும்னு உனக்கு அவசியம் இல்லைல்ல. கௌரிக்கும் நந்தனுக்கும் நடுவுல நீ எப்பவுமே போக மாட்டேன்னு நான் நம்புறேன். உன் அக்காவோட வாழ்க்கைய தயவு செஞ்சு கெடுத்துறாத. இது அம்மாவோட வேண்டுகோள். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இவன் தான் சார் கொலை செஞ்ச மனோஜுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஃப்ரெண்டு. செத்து போன ரவிய இவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் எதுக்காக இப்படி பண்ணுனா? அதை பத்தி ஏதாவது சொன்னானா? இல்ல சார், எவ்வளோ கேட்டவன் எதுவும் சொல்லல. மனோஜ் தான் கொலை பண்ணான்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியும்னு சொல்றான். நீ அதை நம்பிட்டியா? இல்ல சார், இவனுக்கு எல்லாமே தெரியும். கொலை பண்ணது யாரு, எதுக்காக, அதுக்கான மோட்டிவ் என்னன்னு எல்லாம் தெரியும் உனக்கு. அதெல்லாம் இவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். மரியாதையா கேட்டு பதில் சொல்லனா கேட்கிற விதத்துல கேளுங்க. இல்ல சார், விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே சார். சொல்றாங்க கொலை நடந்து இவ்வளவு நாளா இருக்கு, இன்னும் என் குற்றவாளியை பிடிக்கலன்னு எஸ்பி சார் கேட்கிறாரு. இவன் ஏதாவது சொன்னானா இல்லையா? மனோஜ் இவனு ரொம்ப க்ளோஸ் சார். எவ்வளவு அடிச்சாலும் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஓ, அப்படியா செய்தி? சரி, நீ கொஞ்சம் நகரு, நான் கேட்கிறேன். சார் என்ன அடிக்காதீங்க சார், நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். யோ, அவனுக்கு தண்ணி கொடு. சரி, இப்ப சொல்லு. ரவியை கொண்டது மனோஜ் தாங்கிறதுக்கு போலீஸுக்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். அவன் எதுக்காக இதை செஞ்சான் அதுதான் இப்ப எங்களுக்கு தெரியணும். ரவிக்கும் மனோஜுக்கும் நடுவில் பண பிரச்சனை இருந்தது சார். மனோவ அந்த ரவி ஏமாத்திட்டான். என்னை ஏமாத்திட்டல, நம்பிக்கை துரோகி. கண்டிப்பா என்கிட்ட மாட்டோன்னு எனக்கு தெரியும்டா. எங்கடா என் பணம்? நான் உன்னை ஏமாத்தவள நினைக்கல. ஒரு வேலை விஷயமா மும்பை வரைக்கும் போயிருந்தேன். என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. 1-2 ரூபாய் இல்ல, 25 லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கியிருக்க. அந்த சண்டை கொலையில முடிஞ்சிருச்சு, அப்படித்தானே? அன்னைக்கு இல்ல சார், வேற ஒரு நாள் தான். அன்னைக்கு மனோஜுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கௌரியை கூட்டிட்டு ஊரை விட்டு போலான்னு மனோஜ் பிளான் பண்ணியிருந்தான். கொலை செஞ்ச மனோஜ் அன்னைக்கு ராத்திரியே போலீஸுக்கு பயந்து தலைமுறை ஆயிட்டான்ல. போலீஸ்க்கு பயந்து இல்ல, பின்ன போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்க என்ன பிடிச்சிருவாங்க. டேய், இப்ப சொல்றா, நான் கௌரி கழுத்துல தாலி கட்டணுமா என்ன? அப்படியே கட்டினா அது நான் அவளுக்கு பண்ற துரோகம்டா. அவன் இப்ப எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது சார். வாங்கினது பத்தலையா உனக்கு? இதுக்கு மேல நான் உன்னை அடிச்சேன் தாங்க மாட்டானே. நான் சொல்றது எல்லாம் உண்மை சார். மனோ எனக்கு கால் பண்ணுவான். அவன் எங்க இருக்கான்னு நான் கேட்டதும் இல்ல, அவன் சொன்னதும் இல்ல. அது தெரிஞ்சுக்க எனக்கு இஷ்டமும் இல்ல. என்னை தேடி போலீஸ் வரும்னு எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாம இருக்கிறது தான் அவனுக்கு நல்லதுன்னு நான் அவன் எங்க இருக்கான்னு கேட்டதே இல்லை. அவனும் அதான் சொல்லாம இருந்தான்.
மனோ கிட்ட உன்னை தவிர வேற யாராவது பேசுவாங்களா? வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்றதுல இருந்தா மனோ சொன்னான். அவன் ரவியை கொண்டுதான் தலைமறைவா இருக்கான்னு வீட்டுக்கெல்லாம் தெரியாது. உன்ன மாதிரி மனோஜுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியும். மனோஜுக்கு உன்ன மாதிரி இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், நந்தகிஷோர். எல்லா ரகசியங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு தான் அந்த நந்தகிஷோர். மனோஜ் எங்க இருக்கான்னு இவங்களோட ஃப்ரெண்டு நந்தகிஷோருக்கு நல்லாவே தெரியும் சார். அவனை விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார். அம்மா, நான் போயிட்டு வரேன். நீ அப்பவே வந்துட்டியா? ஆமாம்மா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். இவர் கூட கார்லயே போயிடலான்னு. இந்நேரம் பஸ்ல பயங்கர கூட்டம் இருக்கும். இவளை கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு எதுவும் சிரமம் இல்லைல்ல? இல்ல என்ன பிரச்சனை? தனியா வண்டியில வர்றது ரொம்ப போரிங். கௌரி கூட வரதால ஏதோ நாங்க பேசிக்கிட்டே வரோம். சரி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். போயிட்டு வரேம்மா. வரேன் டி. நான் நந்தனையும் கௌரியும் இப்பதான் வழியில பார்த்தேன். கௌரி கிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்கு. அக்காவை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். பிரார்த்தனை செய்யறதுலயும் பூஜை பண்றதுலயும் சாமி கும்பிடுறதுலயும் எந்த பலனும் இல்ல. நந்தன் வந்த நேரம் தான் அவளுக்குள்ள நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. என் பொண்ணு கௌரிக்கு என்ன குறைச்சல? அவ அழகே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, சின்ன பொறாம மட்டும் இருக்கு. அது கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். அது நந்தனுக்கும் தெரியும்ல. அவளோட சுபாவத்தை பார்த்துட்டு அவனுக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. உனக்கும் அப்படித்தானே தோணுது? நான் அதெல்லாம் கவனிக்கல. ஒருவேளை நம்ம அப்படி நினைச்சிட்டோம்னா கெட்டு போயிடுமோன்னு எனக்கு தெரியல. கௌரி நந்தனோட நெத்தில சந்தனத்தை வாங்கி வச்சப்போ பெத்த வயிறு இல்லம்மா, பொண்ணோட நல்லதை மட்டும்தானே யோசிக்க முடியும். ஆசை வந்துருச்சு. நந்தன் கௌரியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்ல. அம்மா, நான் போயிட்டு வரேன். இருமா. சரி. வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா மட்டும்தான். அம்மா மட்டுமா? ஆமா, அப்பா அப்பவே இறந்துட்டாரு. வேற யாரும் இல்லையா? நான் ஒரே பையன்தான். நான் அதை பத்தி கேட்கல. ஓ, புரியுது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல.
நந்தகிஷோர். ஆமாம் சார். என்ன சார்? கொஞ்சம் இறங்கி வாங்களேன். நீங்க காலேஜ் ப்ரொஃபசர் தானே? ஒரு கொலைய போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு யாராவது சொல்லிதான் தெரியணுமா சார்? போலீஸ் கிட்ட அந்த கொலைய பத்தி மறைச்சது தப்பு. அதுவும் இல்லாம கொலைகாரனோட டெய்லி போன்லயும் பேசிட்டு இருக்கீங்க. அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் அதையும் போலீஸ் கிட்ட இருந்து மறைக்கிறது பெரிய தப்பு. நான் கொலை நடந்த விஷயத்த மறைச்சிட்டேனா? கொலைகாரங்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேனா? நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லையே சார். உங்களுக்கு மனோஜ தெரியும்ல? செல்லமா மனுன்னு கூப்பிடுற மனோஜ தெரியும். என்னோட ஃப்ரெண்டா இருந்தான். ஓ, ஃப்ரெண்டா இருந்திருக்கான். அப்படின்னா இப்ப இல்லைங்கிறீங்க? இல்ல சார், மனு ஒரு நம்பிக்கை துரோகின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கூட எந்த விதமான கனெக்ஷன் எனக்கு கிடையாது. எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஃபோன் பண்றதும் இல்லை. பெரிய புத்திசாலி சார் நீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதான் நான் கேட்காமையே என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. மனோஜ் கூட உங்களுக்கு இப்ப எந்த தொடர்பும் இல்லைன்னு. நான் உண்மைதான் சொல்றேன் சார். உங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ராகுல். அவனும் கூட உங்களை மாதிரி தான். கேட்ட எல்லா கேள்விக்கும் தெரியாதுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தான். ஆனா நாங்க கேட்கிற விதத்துல கேட்டதும் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ரவியை கொண்டது மனோஜனும் என்ன காரணத்துக்காகனோ எல்லாத்தையுமே. ராகுல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லல, மனோஜ் இப்ப எங்க இருக்கான்னு. அது அவனுக்கு தெரியலதான். ஆனா அது உங்களுக்கு தெரியும்ல, மனோஜ் இப்ப எங்க இருக்கான்னு. எனக்கு தெரியாது சார். எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்டா அதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா? உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும். இவனை பிடிச்ச வண்டியில் ஏத்தியா சார்? வந்து வண்டியில் ஏறு. நான் என் வண்டியிலேயே வரேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரொஃபஸர். நீ எங்க ஜீப்பில் தான் வந்தாகணும். ஒரு குற்றவாளி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கொலையை பத்தி விசாரிக்க தான் நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க. நான் ஒன்றும் கிரிமினல் இல்லை. என்ன விசாரிக்கணும்னா ஏன் கார்ல வர என்ன பர்மிட் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு சௌரியமான இடத்துல வச்சு நீங்க விசாரிக்கணும். எது ஓகேன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உன்னை அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் ஜீப்ல ஏத்துறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போதைக்கு ஒன்று நான் சும்மா வர்றேன். நீ உன் வண்டியிலேயே வா. வாயா. காயத்ரி, சரி நீ போயிட்டு வா, நான் வர்றேன். என்ன விஷயம்னா? ஏமா, வீடு வாடகைக்கு விடும்போது பார்த்து நல்லா விசாரிச்சு விட மாட்டீங்களா? குடியிருக்கிறவங்க தப்புன்னா ஹவுஸ் ஓனர் தான் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு இப்போ என்னாச்சுன்னா? உங்க வீட்டுக்கு மேல குடியிருக்கிறவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸா? எதுக்கு? உங்க வீட்டுல குடியிருக்கிறாருன்னு தான் தள்ளி நின்று பார்த்தேன். ஏதோ கொலைகாரனை மறைச்சு வச்சிருக்காங்க, ஏதோ சொன்னாங்க. கொலை செஞ்சாங்களா? யாரு கொலை செஞ்சாங்க? அதெல்லாம் தெரியாதுமா. இங்க பாருங்கண்ணா, இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அம்மாவுக்கு இதை பத்தி தெரியணும் காயத்ரி. நாளை பின்ன போலீஸ் விசாரிச்சா அவங்களுக்கும் தெரியணும்ல. அது கரெக்டு தான். இருந்தாலும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அம்மா பயந்துருவாங்க. அவங்க கிட்ட நான் பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரிம்மா. சரி. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்துல கண்டெடுத்த பாடியோட போட்டோஸும் டீடைல்ஸ் இதுல இருக்கு சார். இறந்து போய் 3 நாள் ஆயிருக்கும் சார். அழுகின நிலையில தான் கிடைச்சது. அது யாரோட பாடின்னு அடையாளம் தெரிஞ்சுதா? இல்ல சார், இதே ஆத்துல தான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போன அந்த ரவியோட பாடியும் கிடைச்சது. அப்படின்னா கொலைகாரன்னு நாம சந்தேகப்படுற மனோஜை காணும்னு அவனோட பேரண்ட்ஸும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை இதுல வச்சிருக்கேன் சார். அதுல அவனோட நேரம், ஹைட்டு, ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னு எல்லாமே நோட் பண்ணிருக்காங்க சார். டெட் பாடி கூட அது மேட்ச் ஆகுது சார். அப்படின்னா ஆத்துல கிடைச்ச பாடி ரவி கொலைகேஸ்ல தேடிக்கிட்டு இருக்கிற மனோஜ் பாடின்னு சொல்ல வரீங்களா? ஆமா சார். மர்டரா இருக்குமா? கொலை செய்யப்பட்ட ரவிக்கு சிட்டில இருக்கிற பெரிய ரவுடிங்க கூட தொடர்பு இருக்கிறதா நம்ம விசாரணையில தெரிய வந்திருக்குல்ல. உயிருக்கு உயிர், இந்த மாதிரி கொள்கையெல்லாம் ரவுடிங்க வச்சிருக்கிறது வழக்கம்தான்.
ரவியை மனோஜ் கொலை பண்ணி போட்ட ஆத்துலயே மனோஜை கொலை பண்ணி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இது ஒரு மர்டர் மாதிரி தெரியல சார். சொல்லிக்கிற அளவுக்கு பாடியில எந்த ஒரு காயமும் இல்லை சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ரிப்போர்ட் கிடைச்சாதான் எதையுமே உறுதியாக சொல்ல முடியும் சார். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு தற்கொலையாக தான் இருக்கும் சார். பாடி அழுகி இருக்குல்ல, அது மனோஜோட பாடியான அடையாளம் தெரிஞ்சுக்க செக் பண்ணுங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. சார். ம், ஓகே. சத்யன் சாரை பார்க்கணும். சத்யன் சார் இன்னும் வரல. என்ன விஷயம்? சத்யன் சார் வரதுக்கு லேட் ஆகுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? சத்யன் சார்கிட்ட தான் சொல்லுவீங்க. அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, அங்கே போய் உட்காருங்க. நந்தா, நில்லுமா. நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கே உட்காரு, அங்கே உட்காரு சொல்றல. சத்யன் சார் எப்போ வருவாரு? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இங்க பாருமா, அவர் எப்ப ஸ்டேஷனுக்கு வருவாருன்னு சொல்ல முடியாது. சில நேரம் ராத்திரி ஆகும், இல்லனா வரவும் மாட்டாரு. உனக்கு பாக்கியம் இருந்தா அவரை பார்க்கலாம். தொல்லை பண்ணாம அங்க போய் உட்காரு. நந்தா, உங்க ரெண்டு பேர்த்தோட தாங்க முடியலையே. இது ஒண்ணு பார்க்கல, போலீஸ் ஸ்டேஷன். நீ அங்க போய் உட்காரு. ஒரு கிரிமினலை ஹேண்டில் பண்ற மாதிரி என்ன ஹேண்டில் பண்ணாதீங்க. ஒரு மர்டர் கேஸ்ல சில கிளாரிஃபிகேஷன், அதை விசாரிக்க தான் என்ன கூட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் யாரையும் வெட்டி கொள்ளலாம் பண்ணல. காயத்ரி என்ன பார்க்க வந்திருக்கா. இவகிட்ட பேச எனக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. இந்த கிளாஸ்ல எங்களுக்கு எடுக்காத. உன் காலேஜ்ல பசங்களுக்கு சொல்லிக் கொடு. தெரியலன்னா கத்துக்கணும் சார். எஸ்ஐங்க என்னை இங்க வர சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு. இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனவர் தான் சார். அவருக்கு தோணும் போது வருவாரு. அவர் சௌரியத்துக்குலாம் நான் வெயிட் பண்ண முடியாது. என்கிட்ட கேள்வி கேட்கணும்னா 4 மணிக்கு முன்னாடி காலேஜ் கிட்ட வர சொல்லுங்க. அப்படி முடியலன்னா என் வீட்டில் வந்து என்ன மீட் பண்ண சொல்லுங்க. காயத்ரி வா. சார் வந்து விசாரிக்கிற வரைக்கும் நீ இங்க தான் இருந்தாகணும். இவரால வெயிட் பண்ணலாம் முடியாதான். இவரை விசாரிக்கணும்னா இவரு தங்கி இருக்கிற இடத்துக்கு வரணுமா? நடனா உள்ள உள்ள போடா. உள்ள போடுறல. வெளுக்கிற வெளியில போனா உள்ள. என்ன? நான் சத்யன் சாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ யாருமா? சார், என் பேர் காயத்ரி. இறந்து போன போஸ்ட்மேன் சுகுமாரன் உங்களுக்கு தெரியும்ல, அவருடைய பொண்ணுதானா? சுகுமார் பொண்ணா? நீ என்னம்மா இங்க? அது சார், எங்க வீட்டு மேல் போர்ஷனை நாங்க வாடகைக்கு கொடுத்திருக்கோம். ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் தான் அங்க தங்கி இருக்காரு. நந்தா கிஷோர் நல்ல ஆள் தான். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. நந்தாவை எஸ்ஐ இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன விஷயம்? அது எனக்கு எதுவும் தெரியல. அவரு தப்பு பண்ணலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நந்தாவை ரிலீஸ் பண்ண சொல்லி நீங்க தான் எஸ்ஐ கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் சார். இந்த பாருமா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் எந்த தப்பு இல்லாம போலீஸ் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. சார், நான் நந்தா கிட்ட கொஞ்சம் பேசணும். யோ, எஸ்ஐ ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் பிடிச்சிட்டு வந்திருக்காரா? பிடிச்சிட்டுலாம் வரல. ரவி மர்டர் கேஸ்ல விசாரிக்கிறதுக்காக ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கு. சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? இங்க உட்காந்து சீன் போட்டுட்டு இருந்தா, உள்ள கூட்டிட்டு போயிட்டான். நீ வாமா, வா. காயத்ரி, நீயே இங்க வந்த? பொதுவா விசாரணைக்குன்னு வந்தவங்களை வெளியாளுங்க கிட்ட பேச விட மாட்டோம். உனக்கு என்ன சொல்லணும் சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்னை யார் வர சொன்னது? நீ போஸ்ட் ஆபீஸ் போலையா? அதெல்லாம் நான் போய்க்கிறேன். ஏதோ கொலைகேஸ் விஷயமா விசாரிக்க வந்த போலீஸ் உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததை கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். அதை கேட்டுட்டு என்னால எப்படி நிம்மதியா வேலைக்கு போக முடியும்? சத்யன் சார் அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு. சத்யன் சார் இங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க வந்தேன். என்ன நடந்துச்சு நந்தா?
மனோ எங்கன்னு போலீஸ்க்கு தெரியணுமா? அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னா போலீஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னை விசாரிக்கும் போதே எஸ்ஐக்கு ஃபோன் வந்து போயிட்டாரு. நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மனோஜை காணோன்னு சொல்லி மனோஜ் வீட்டாளுங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அத பத்தி விசாரிக்க தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல காயத்ரி, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி விசாரிக்கல. பின்ன சொல்லுங்க நந்தா, போலீஸ் எதுக்காக மனோஜ் தேடிக்கிட்டு இருக்காங்க? அது காயத்ரி, நீ கூட இந்த டிவி பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பியே, ரவின்னு ஒருத்தரை யாரோ கொலை பண்ணி ஆத்துல போட்டாங்கன்னு. இந்த ரவி மனோட ஃப்ரெண்டு. அதுக்காக ரவி கொண்டுட்டு மனோ தலைமறைவாயிட்டான்னு போலீஸ் சொல்றாங்க. ராகுல் கூட போலீஸ் கிட்ட அப்படித்தான் சொல்லியிருக்கானா. மனோ எங்க இருக்கான்னு என்ன வச்சு கண்டுபிடிக்கலான்னு போலீஸ் நினைக்கிறாங்க. எனக்கு தெரியாத விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை ஆக போறது என்னோட வீட்டுல. என்ன சொல்றீங்க? என்ன போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கான காரணத்தை எங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டாங்க. ஒரே புள்ள வழி தவறி போயிட்டான்னு எங்க அம்மா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரச்சனையை பெருசாக்குறதுல எங்க அம்மா PhD. ஓதா குறைக்கு தேவிகா வேற இருக்கா. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு எங்க அம்மா நம்பிடுவாங்க. அத பத்தியெல்லாம் இப்போதைக்கு நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். காயத்ரி, நீ கிளம்பு. விசாரிச்சு முடிச்ச உடனே அவங்களே என்ன விட்டுருவாங்க. நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். அங்க வர வேண்டாம். நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இல்லனா நான் தான் உங்களை அனுப்பாம புடிச்சு வச்சிருக்கேன்னு உங்க அம்மா கிட்ட தேவி கண்டிப்பா சொல்லுவான். பேசிட்டியாமா? எஸ்ஐ இப்போ வந்துருவாரு. நீங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தா பிரச்சனை ஆயிரும். என் கூட வா. சார், என்ன? நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த காலேஜ் ப்ரொஃபசர் இங்க உட்காந்து சீன் போட்டுட்டு இருந்தான். இதுக்கு மேல அவனுங்க வச்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லையா? ஏன் சார்? ரவியை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கத்தானே நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அந்த கொலையை செஞ்சது மனோஜ் தானே நாமளும் விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மனோஜ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தானே இந்த ப்ரொஃபஸரை நாம கூட்டிட்டு வந்தோம். ரவியை கொலை பண்ணி போட்ட அதே ஆத்துல மனோஜ் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். பாடி இப்ப மார்ச்சுவரியில இருக்கு. மனோஜோட அப்பா அம்மா வந்து அவன் பாடி அடையாளம் காட்டினா அந்த கேஸ் முடிஞ்சிடும். கொலைகாரனே செத்ததுக்கு அப்புறம் நாம எதையா விசாரிக்கிறது? யாரு இவங்க? எதுக்கு அங்க வந்திருக்காங்க? அது வந்து சார், நீங்க விசாரணைக்கு கூட்டு வந்தீங்கல்ல, நந்தகுசோர் இந்த பொண்ணுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரான். அதுக்காக நந்தா எந்த தப்பும் பண்ணல சார். அவரு தப்பு பண்ணாருன்னு நான் சொன்னேனா? நடந்திருக்கிற ஒரு கொலை சம்பவத்துல குற்றவாளின்னு நாங்க நினைக்கிற ஆள் மிஸ்ஸிங். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவனோட நெருக்கமா இருந்தவங்கள போலீஸ் விசாரிக்க தான் செய்யும். இங்க நடந்தது அதுதான். நந்தகிஷோரை நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தோம்னு இந்த பொண்ணுகிட்ட யாரோ பொய்யான தகவலை சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு கொலை கேஸ்ல. என்ன ஏதுன்னு தெரியாம ஓடி வந்திருக்கு பாவம். உனக்கு அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன சம்பந்தம்? அவரோட ஒய்ஃபா? ஐயோ இல்ல. இல்ல சிஸ்டரா? இல்ல. புரியுது புரியுது. யோ, அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஓகே சார். அதாவது காதலுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா கவனமா இருக்கணும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அந்த மனோஜ். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு அடுத்த நாள் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அந்த பொண்ணை வர வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரியே போய் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான் அந்த மனோஜ். அப்புறம் தலைமறைவாயிட்டான். இவரை மாதிரி மனோஜோட இன்னொரு ஃப்ரெண்டு ராகுல் கொடுத்த வாக்குமூலம் இது. அந்த பொண்ணு இதனால மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்னுடைய அக்கா சார். அப்படியா? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றது உண்மைதான் போல. என்னையா இங்க ஏதோ பெருசா சீன் போட்டுட்டு இருந்தான்னு சொன்னாங்க. எவ்வளவு நேரம் தான் சார் போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்றது? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு சார். மனுன்னு நீங்க செல்லமா கூப்பிடுற மனோஜ் எங்க இருக்கான்னு நீ உங்ககிட்ட நான் கேட்க போறது இல்ல. அவன் எங்க இருக்கான்னு எனக்கே நல்லா தெரியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சூரியில.
கொலை செஞ்சது அவன்தான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஜெயில போயிருக்கிறதுக்கு பெரிய மனதைரியம் வேணும். அதை விட பெட்டரான விஷயம் உயிரை விடுறதுன்னு அவன் நினைச்சிருந்திருக்கணும். தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஹலோ, ஆமா, அவங்கள மாச்சோரிக்கு வர சொல்லுங்க. நாங்க வந்துடுறேன் சார். இப்ப கிளம்பலாம். தேங்க்யூ சார். சரிம்மா, நீங்க கிளம்புங்க. பா, நான் ட்ராப் பண்றேன். பயப்படாத. நீ சொன்ன மாதிரியே நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். உன்னை உன் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். நான் சைக்கிள்ல வந்திருக்கேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அது அண்ணனா தான் இருக்குமாப்பா? எனக்கு தெரியாதுமா. ஒரு ஆளை கொல்றதுக்கும் கைதுக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்கிற தைரியம் அவனுக்கு இருக்கா? எனக்கு தெரியல. போலீஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்க அண்ணனா இருக்காதுப்பா. நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ஒரு ஆளை கொலை பண்ற அளவுக்கு எங்க அண்ணனுக்கு தைரியம் இல்ல. எங்க அண்ணன் கண்டிப்பா தற்கொலையும் பண்ணிக்க மாட்டான். அது அண்ணனா இருக்காதுன்னு சொல்லுங்கப்பா. அது மனுதான்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கம்மா. பாடியை அடையாளம் காட்டதான் நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அப்படி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குமா? எனக்கு கை கால்லாம் உதறுதுப்பா. நீ பயப்படாதம்மா. நீ சொன்ன மாதிரி போலீஸ்காரங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் நிச்சயமா அந்த மாதிரி பண்ண மாட்டான். அத்தை, இன்னைக்கு பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. சரி, போர் அடிக்குதுன்னு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். என் நம்பர் பார்த்தா எடுக்க மாட்டாரே. நான் காலேஜோட லேண்ட்லைன் நம்பருக்கு பண்ணேன். அப்போ ஆபீஸ் ஸ்டாஃப் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்க பையன் போலீஸ் கஸ்டடியில இருக்காரா? போலீஸ் கஸ்டடியா? அதுல என்ன ஆச்சரியம்? அந்த மாதிரி ஆளுங்க கூட தானே அவனுக்கு இப்ப சகவாசம். இங்க ஒரு வீடு இருக்கும்போது இன்னொரு வீட வாடகைக்கு எடுத்து அங்க போய் தங்கி இருக்கான். அதுவும் தனியா, யாருக்கிட்டையும் சொல்லாம. என்னக்கா அது? இங்க நான் இருக்கேன்ல, அவருக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கலையே. இங்க நீ இருக்கிறதுனால அவ அங்க வீடு எடுத்து போகல. அங்க வேற ஆளுங்க இருக்கிறதுனால. அவன் அங்க கவனிச்சுக்க நிறைய பேர் இருக்காங்க. அக்கா கிட்டையும் பொண்ணு கிட்டையும் இதை விட விளக்கமா சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல முரளி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் கிடையாது. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு என்னக்கா தெரியும் அவனை பத்தி? நீ தூக்கி வளர்த்த பழைய நந்தன் இல்ல இப்ப அவன் முழுசா மாறிட்டாக்கா. அவ இப்ப தப்பான பொண்ணுங்களோட சகவாசத்துல இருக்கிறான். அவ சொன்னா கொலை பண்றதுக்கோ திருடுறதுக்கோ தயங்க மாட்டாங்க. அவ கொலை பண்ண சொன்னா கண்டிப்பா கொல்லுவா. நீ எதையாவது சொல்லி என்ன பயமுறுத்தாத. அப்பா சொல்றது உண்மைதான் அத்தை. அவரு அவளோட வலையில விழுந்துட்டாரு. இந்த மாய மந்திரம்லாம் சும்மா விளையாட்டுக்கு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால அதை நம்பாம இருக்க முடியல. உங்க பையனுக்கு அவ ஏதோ மயக்க மருந்து கொடுத்திருக்கா. அதனாலதான் அவர் அங்கேயே மயங்கி கிடக்குறாரு. மாய மந்திரம் எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல அவனை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்தணும். அதான் நல்லது. ஹலோ மூர்த்தி சார். தேங்க்யூ சார். டாக்டர் மூர்த்தி சார் தான். ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கொஞ்சம் விசாரிக்க சொல்லி நான் சொல்லியிருந்தேன். உங்க பையனை விசாரணை முடிச்சு அனுப்பிட்டாங்களா? கடவுளே. நந்து எப்படியாவது நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போயிடணுக்கா. அப்படி இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். இது மனோஜோட பாடி தான். அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எங்களுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. கொஞ்சம் பேப்பர் சைன் பண்ணணும். வாங்க.
அம்மாடி, நான் கௌரிய கூப்பிட்டிருந்தேன். அவ நந்தனுக்காக வெயிட் பண்றாளாம். நீ போக வேண்டாம்மா, அவ நந்தன் கூடவே வந்துருமா. அது வேண்டாம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? எப்படி சரிப்பட்டு வரும் நீங்களே சொல்லுங்க. அக்காவுடைய மனசுல அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கலாம், அது தப்புன்னு சொல்ல முடியாது. நந்தாவ அவரு காப்பாத்தினவரதான் அவ பாத்துக்கிட்டு இருக்கான். அவரு இங்க கொடுத்துன்னு வந்ததும் அவளை காப்பாத்த ஒருத்தர் இங்க இருக்கிறத அவ நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அக்கா நார்மலாக ஆரம்பிச்சான். அக்கா அவர் மேல ஆசைப்படுறது தப்பெல்லாம் இல்ல. ஆனா நீ தானமா என்கிட்ட சொன்ன அக்காவை காயப்படுத்த கூடாதுன்னு. இப்போ நீங்க தான் தேவையில்லாம அவசரப்பட்டு முடிவெடுத்து அக்காவை காயப்படுத்த போறீங்க. காயத்ரி அம்மா, நீங்களே யோசிச்சு பாருங்க. கௌரி அக்காவை பிடிச்சிருக்குன்னு நந்தா என்னைக்காவது சொல்லிருக்காரா? இல்ல ஒரு தப்பான பார்வையாவது அவர் பார்த்திருக்காரா? இல்ல. அப்படி இருந்தும் கௌரி அக்காவுக்கு நந்தாவை பிடிச்சிருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அது அவ்வளவு பெரிய தப்பாமா? இவ்வளவு நாளா பாதிக்கப்பட்டிருந்த என் பொண்ண அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவர்தான் நல்ல ஆளு. பெத்த பொண்ணுக்காக அம்மா இப்படி துடிக்கிறது தப்பாமா? நந்தன் அவகிட்ட பழகிறத பார்த்தா அவருக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி எனக்கு தோணல. அவன் வேலைக்கு போறப்போ அவளை கார்ல கூட்டிட்டு போறது, திரும்ப அவளை வேலையில இருந்து கூட்டிட்டு வர்றதும் அவனுக்கு இஷ்டம் இல்லாமல இதெல்லாம் பண்றான். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நந்தனும் கௌரியும் ஒன்னா போயிட்டு தானே வராங்க. அவங்க நல்லா பேசி பழகிக்கிறாங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் விருப்பம் இருக்குன்னு இத பார்த்தா புரிஞ்சுக்க முடியாதா? நீங்க சொல்றது 100% உண்மைதான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருத்தர் பிடிக்க இந்த நெருக்கம் போதும். அக்காவை நினைச்சு நீங்க வருத்தப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நந்தா வேற யாரையாவது விரும்புறாரான்னு நீங்க விசாரிச்சீங்களா? அப்படி ஒரு வேலை இருந்தா நீங்க இப்ப கண்டுகிட்டு இருக்கிற கனவெல்லாம் வேஸ்ட் தானே. அக்காவுடைய கனவும் வேஸ்ட் தானே போகும். ஒரு காரியம் செய்யும் போது எல்லா பக்கமும் யோசிக்கணும்னு நீங்க தானமா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆனா இப்ப அக்கா விஷயத்துல மட்டும் நீங்க தேவையில்லாம அக்காவை என்கரேஜ் பண்ணாதீங்க. மறுபடியும் அக்கா தான் கஷ்டப்படுவா. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் அக்காவை கூட்டிட்டு வரேன். இந்த நந்தாவை என்ன இன்னும் ஆளை காணோம். காலையில டிராப் பண்ணிட்டு போனப்ப ஈவினிங் வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு தானே சொன்னாரு. போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாரு. இவரோட போன் ரொம்ப நேரமா ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. யாருமா? தெரியல அத்தை. ஜீன் சேவ் பண்ணிருக்காரு. நான் திரும்ப கால் பண்ணி பார்க்கட்டுமா அத்தை? வேண்டாம், நீ போனை ஆஃப் பண்ணி வச்சிரு. ஆஃப் பண்றதா? முக்கியமான கால் ஏதாவது வந்ததுன்னா? இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வரதுக்கு அமெரிக்கா பிரதமர் ஒன்னு கூப்பிட போறதில்ல. அத்தை, ஆமா இந்த ஜி யாரா இருக்கும்? யாரா இருந்தா உனக்கு என்ன? போனை வச்சுட்டு நீ வான்னு சொல்றேன். வா. இருந்தாலும் யார் இந்த ஜி? எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வர லேட் ஆகும்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே. நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேல நான் ஃபோன் பண்ணல, சுவிட்ச் ஆஃப் பண்றேன். பொண்ணு தனியா வந்து மாட்டிக்கிச்சு போல இருக்கு. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னம்மா ரொம்ப நேரமா தனியா நின்று இருக்க போல இருக்கு. எங்க போனோம்? வா, வந்து வண்டியில ஏறு. நீ எங்க போனமோ கொண்டு போய் விட்டுற. பணம்லாம் நீ ஒன்றும் தர தேவையில்ல. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் என் ஆட்டோ ஃப்ரீ தான்.
ஒரு சோசியல் சர்வீஸ் தான். போலாம் வரியா? ஒரு வேளை போறதுக்கு இடம் இல்லைனாலும் அதையும் நானே ரெடி பண்றேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.